தெலுங்கானா மாநிலத்தில் பாலியல் தொழில் செய்த இளம்பெண்ணை கைவிட மறுத்த பிரபல ரவுடியை கூலிப்படையை ஏவி கொலை செய்த தாய், மகள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குட்டி தாதாவாக வலம் வந்த தாய் பாலியல் தொழிலுக்கு இடையூறு செய்த ரவுடியை தீர்த்து கட்டியது எப்படி? ஆந்திராவில் நாகர் கர்னூல் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயது பெண் ஹிமாம்பி. அவருடைய மகள் 19 வயதான நசீமா. கணவரை பிரிந்த ஹிமாம்பி கடந்த 2015ஆம் ஆண்டில் பிழைப்பிற்காக ஹைதராபாத்திற்கு சென்றார். அங்குள்ள யூசிப் குடா பகுதியில் கான்ஸ்டபிள் ஒருவரின் வீட்டை வாடகைக்கு பிடித்து குடியேறினார். வருமானத்திற்காக வீட்டு வேலைகளுக்கு சென்று பிழைப்பு நடத்தி வந்தார் ஹிமாம்பி. இந்நிலையில் வீட்டு உரிமையாளரான காவலருக்கு ஹிமாம்பியுடன் இரகசிய தொடர்பு ஏற்பட்டது. இதனை பயன்படுத்தி கொண்ட ஹிமாம்பி அந்த காவலரின் வருமானம் முழுவதையும் சுருட்டி கொண்டார். தொடர்ந்து தான் வாடகைக்கு வசித்து வந்த வீட்டையும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு செய்த சேவைக்கு பலனாக தன் பெயருக்கு எழுதி வாங்கிக் கொண்டார் ஹிமாம்பி. அதன்பின் இந்த வீடு என்னுடையது, இனிமேல் நீ இங்கு வரக்கூடாது என கூறி அந்த போலீஸ்காரரையும் அங்கு வரவிடாமல் தடுத்து விட்டார். பின்னர் அந்த வீட்டிலேயே பாலியல் தொழிலை பகிரங்கமாக அரங்கேற்றி வந்தார் ஹிமாம்பி. இதன் மூலம் அவருக்கு ஆயிரங்களில் ஆரம்பித்து லட்சங்களில் பணம் கொட்டத் துவங்கியது. கோடிகளில் சம்பாதிக்க ஆசைப்பட்ட ஹிமாம்பி தன்னுடைய மகள் நசீமாவையும் அதே தொழிலில் ஈடுபடுத்தினார். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் ரவுடிகள் மற்றும் தாதாக்களின் அறிமுகம் கிடைத்தது. இதனை பயன்படுத்தி வெளியூர்களில் இருந்து அழகிகளை வரவழைத்து தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செய்தார் ஹிமாம்பி. இந்த நேரத்தில்தான் அவருக்கு ரவுடியும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான ராமு என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. ஆரம்பத்தில் ஒரு வாடிக்கையாளராக வந்து சென்ற ராமுவின் கண் பார்வை ஹிமாம்பியின் 19 வயது மகள் நசீமா மீது விழுந்தது. இதை தனக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்திய ஹிமாம்பி ராமுவிடமிருந்து அதிக பணத்தை வசூல் செய்ய துவங்கி மகளை அவருக்கு விருந்தாக்கினார். இதன் மூலம் அவரிடம் கோடிகளில் பணம் குவிந்தது. இந்நிலையில் நசீமா மீது காதலில் விழுந்த ராமு அவரை வேறு யாரிடமும் அனுப்பக்கூடாது என்று வற்புறுத்த ஆரம்பித்துள்ளார். இதனால் கடந்த ஆண்டு ஹிமாம்பிக்கும் ராமுவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. மகள் மூலம் வரும் வருமானத்தை தடுக்க முயன்ற ராமுவை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் ஹிமாம்பி. பாலியல் தொழில் மூலம் கிடைத்த உள்ளூர் ரவுடிகளின் அறிமுகம் மூலம் குட்டி தாதாவாக வலம் வந்து கொண்டிருந்த ஹிமாம்பி தன்னிடம் வாடிக்கையாளர்களாக அறிமுகமான 6 பேரை கூலிப்படையாக அமைத்து ராமுவை ஆடையில் ஏற்ற முடிவு செய்தார். தன்னுடைய மகள் மூலம் ராமுவுக்கு செல்போனில் அழைப்பு விடுத்து ஹைதராபாத்தில் உள்ள எல்என் நகர் பகுதிக்கு வரவழைத்தார் ஹிமாம்பி. அங்கு தயாராக காத்திருந்த கூலிப்படையினர் ராமுவை சுற்றி வளைத்து பிடித்து அந்த பகுதியில் கட்டுமானத்தில் இருக்கும் கட்டடம் ஒன்றுக்கு ராமுவை தூக்கிச் சென்றனர். அங்கு 50க்கும் மேற்பட்ட முறை ராமுவை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். கொலையின் பின்னணியில் ஹிமாம்பி, அவருடைய மகள் நசீமா, கூலிப்படையைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 8 பேரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.